+2 முடிச்சதுலேருந்து தான் இந்த வேலையில கன்டினியூவா இருக்கேன். இதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 சிலைகள் வரைக்கும் செஞ்சுருக்கேன். எல்லாமே கருவறைக்குள்ள கோயிலுக்குள்ள இருக்கு எல்லாமே சிலைகள்லாம். அத வந்து இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வர்றவங்க பார்த்தீங்கன்னா, முழு திருப்தியோட தான் இந்த சிலைய எடுத்துக்கிட்டு போறாங்க. எதுவுமே இதில குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அந்த கண்ண பார்த்துட்டு, கடவுள் சிலைகளோட அந்த கண்ண பார்த்துட்டு ஒரிஜினலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மெய் உருகி அத எடுத்துட்டு போவாங்க இந்த சிலைய வந்து. 9 அடியில பண்ணது. அது அந்த அளவுக்கு நமக்கு உயரம் பத்தல ஸ்டூலு. ஸ்டூலுக்கு மேல ஏறி நின்னு பண்ணது ரொம்ப ஒரு 10, 11, 12 நாளைக்கு மேல ஆயிருச்சு அந்த சிலை வேலை முடிக்கிறதுக்கு. நம்ம வந்து அப்படி பெரிய அளவுலலாம் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த மாரிலாம் ஆரம்பிக்கிறது கிடையாது. மனசு தான். மனசு சுத்தமா இருந்தா போதும். மனசுல சாமிய நெனச்சுட்டு, இந்த சிலை வந்து நல்லபடியா வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுலயே நெனச்சுக்கிறது தான். 5 அடி பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6 அடிலாம் 17,000. அ இந்த மாரி 9 அடி வந்து 25,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் நீங்க செஞ்ச சிலைகள்லே அதிக ரூபாய்க்கு வித்த சிலை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? காளி சிலை தான். பத்ரகாளி. அதுதான் அதிக ரேட்டுக்கு போகும். ஒரு 35,000, 40,000 வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஆண்கள் மட்டும் தான் இந்த சிலை செய்வாங்க. முதல் தடவையா ஒரு பெண் செஞ்ச சிலை வந்து விநாயகர் சிலை வந்து ஒரு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம், என்னோட பேர் பூமதி. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி தாலுக்கா, கீழ்குடி கிராமம். இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா தான் முதல்ல இந்த அதாவது அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு குருநாதர் யாருமே கிடையாது. அவங்களாவே கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை பார்த்து எங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்து வளர்ந்து எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து ஒரு 5 வயசுலேருந்து எனக்கு அந்த வேலையில் ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்டேருந்து அது அவங்க செய்கிற வேலையை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பராக தான் நின்னேன். அதுக்கப்புறமா தான் படிப்படியாக கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் நானாகவே மண் எடுத்து உருவமெல்லாம் செய்வேன். விநாயகர் சிலையெல்லாம் செய்வேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்து வேலை பார்ப்பேன். லீவ் நாளையில் வேலை பார்ப்பேன். படிப்படியாக கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஒரு முழு சிலையும் செய்கிறேன். ஆனால் இதுலேயும் நிறையா வந்து சிரமங்கள் இருக்குது இந்த வேலை பார்க்குறதுல வந்து. இப்போ ஒரு சிலை செஞ்சோம்னா அது காயறதுக்குள்ளேயும் வேகமாக நம்ம காஞ்சிருச்சேன்னு நினச்சி ஒரு இடத்த வந்து நம்ம வளர்த்துறோம் அந்த மண்ணை வச்சு. பார்த்தா திடீர்னு அமுங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து போயிடும். அப்படியே உடஞ்சி உட்காந்துரும். ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வேலை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டம் இந்த வேலையில். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்கப்பா? ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு ஆள், அக்கா 2 பேர். அக்கா 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு இந்த வேலை தெரியாது, கற்றுக்கல. அவங்க வேறு வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் இப்போ நான் தான் இந்த வேலை பார்க்குறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து +2 படிச்சிருக்கேன். +2 படிச்சுட்டு 1 மாதம் காலேஜ் போனேன். அதுக்கப்புறம் போக முடியலை. ஏன்னா குடும்ப சூழ்நிலை இன்றைக்கி ரொம்ப சரியில்லாமல் இருந்துச்சு. கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதனால நம்ம சரி இந்த வேலையே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கே வந்துட்டேன். முதல்ல என்ன சிலை பண்ணீங்க? முதல் விநாயகர் சிலை தான் நான் செஞ்சது. அந்த சிலை செஞ்சு அப்பாட்ட காட்டும்போது அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நமக்கு அப்புறம் இனிமே நம்ம மகளுக்கு தான் இந்த வேலை வரும் அப்படின்னு அப்போவே அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சின்ன வயசில் இந்த வயசுல இந்த அளவுக்கு திறமையா மண்ணில் வேலை பார்க்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிலை செய்யும்போது அதில் இருக்க நுணுக்கங்கள்லாம் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் என்னென்ன ஒரு கஷ்டங்கள், சவால்கள்லாம் இருந்தது? கஷ்டம்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் நிறையா கஷ்டம் இருந்துச்சு எனக்கு. அதாவது ஒரு சில வேலைகள் இந்த கை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அப்பா பண்ணுற அளவுக்கு தத்ரூபமாக எனக்கு பண்ண தெரியாது. அவங்களோட வேலை என்னை விட மேல்தரமாக வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். எப்படி இந்த வேலையை நம்ம சரியாக செஞ்சு தான் ஆகணும்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். இதுவரையும் என்னென்ன சிலை செஞ்சுருக்கீங்க? கடவுள் சிலைகளில் எல்லா சிலையுமே செஞ்சுருக்கேன். மாரியம்மன், காளியம்மன், பத்திரகாளி, ஆஞ்சநேயர், விநாயகர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா எல்லா சிலைகளுமே செஞ்சுருக்கேன். திருவுருவச் சிலைகளும் செஞ்சுருக்கேன். மனிதர்களுடைய சிலைகள், அப்துல் கலாம் சிலை செஞ்சுருக்கேன், கேப்டன் சிலை செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நிறையா இது செஞ்சுருக்கேன். இப்படி சிலைகள் செய்யும்போது இதுக்குன்னு தனியாக எதுவும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்குவீங்களா? இதுக்குன்னு தனியாக நான் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஃபோனில் அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிருவேன். அதை பார்த்து அப்படியே பண்ணுறது தான். கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இந்த சிலை செய்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே ஒரு பயங்கர கஷ்டமாகவும் சவாலாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த சிலையை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் சிலைகள்லாம் எல்லாமே செஞ்சுருவேன். திருவுருவச் சிலைகள் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே அப்படியே அந்த உருவத்தை கொண்டு வரணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எதுவும் கஷ்டம் கிடையாது எனக்கு. அந்த கண் எடுக்கிறோம்ல, அந்த கண் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் நிறையா குறைகள் சொல்லுவாங்க. இது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே இல்லை, இது கொஞ்சம் ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான், சிரமமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய சிலைகள் செஞ்சுருப்பீங்க. அந்த செஞ்ச சிலையை வாங்க வர்றவங்க வந்து அவங்க வந்து முழு திருப்தியோடு போகிறாங்களா? இல்லை ஒரு சில பேர் ஏதாவது ஒரு குறைகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலாம் நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? இங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா முழு திருப்தியோடு தான் இந்த சிலையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எதுவுமே இதில் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை அந்த கண்ணை பார்த்துட்டு, கடவுள் சிலைகளோட அந்த கண்ணை பார்த்துட்டு ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மெய் உருகி அதை எடுத்துகிட்டு போவாங்க இந்த சிலையை வந்து. இப்போ இந்த மாதிரி சிலைகள்லாம் செஞ்சுட்டு வர்றீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா என்னென்ன ஆலோசனையெல்லாம் கொடுப்பாங்க? இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. இது நான் பார்க்குற வேலையிலையுமே வந்து குறை சொல்லுவாங்க அப்பா. அது அந்த குறை வந்து எதுக்குன்னா, அடுத்தடுத்து இன்னமும் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த குறைய சொல்கிறது. இன்னும் தெளிவாக வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. இப்போவும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்பாக்கிட்ட இருந்து. நார்மலாக ஒரு சிலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? ஒரு அடி சிலை இவ்வளோ உயரத்தில் பண்ணுறோம்னா 1 நாள் ஆகும் கரெக்டாக. 1 நாளில் முடிச்சிடலாம் வேலை. இதே 5 அடி செய்யணும்னா 5 நாள் ஆகும். அதுவே கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை காலம் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் டைம் எடுக்கும். அது சட்டுனே காயாது, ரொம்ப டைம் எடுக்கும். நிறையா சிலை அது மாதிரி செய்யும் போதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி அப்படியே உட்காந்து போயிடும் காயாமல். அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. இப்போ இந்த சிலைகள் செய்வதற்கு மண் வந்து எங்கேருந்து நீங்கள் கொண்டு வர்றீங்க? அந்த மண்ணில் ஏதாவது ஸ்பெஷல் உண்டா? ஆமாம், இதுக்குன்னு ஒரு மண் இருக்குது. அந்த மண்ணில் மட்டும்தான் நம்ம சிலைகள் செய்ய முடியும். அது வந்து ஆற்றுல தான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆற்றுல அந்த மண் ஒவ்வொரு இடத்துல உறைஞ்சிருக்கும். வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை வெட்டி எடுத்துக்கிட்டு வரணும். வெட்டி சாக்கில் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் காய போடுவாங்க. காய போட்டு உடைக்கணும். ஃபுல்லாக உடச்சிட்டு அதை பரவி அள்ளி கீழே போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலையில் இப்போ அதை பெனஞ்சு மிதிப்போம் காலால் உமி போட்டு மிதிச்சிருவோம். அதுதான் ரொம்ப சிரமமான வேலை இருக்கிறதுல. ஒரு சிலையை கூட செஞ்சிடலாம், ஆனால் அந்த சிலை செய்கிறதுக்கான மண்ணை தயாரிக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமே. நீங்கள் செய்த விநாயகர் சிலையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு அதிக நேரம் எடுத்துக்கிட்ட விநாயகர் சிலை எது? ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டதுன்னா இந்த விநாயகர் சிலை தான். 9 அடியில் பண்ணது. அது அந்தளவுக்கு நமக்கு உயரம் பத்தலை. ஸ்டூலுக்கு மேலே ஏறி நின்று பண்ணது. ரொம்ப ஒரு 10, 11, 12 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அந்த சிலை வேலை முடிக்கிறதுக்கு. இப்போ இந்த விநாயகர் சிலை செய்யும்போது வெறும் களிமண் மட்டுமே பயன்படுத்தி செய்வீங்களா? இல்லை மண்ணில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணுவீங்களா? இது வந்து வெறும் களிமண்ணில் மட்டும் செய்ய முடியாது சிலை வந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் உமி இருக்குல்ல, நெல் உமி தவிடுன்னு சொல்லுவாங்க. தவிடுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை போட்டு கரெக்டாக அந்த மண்ணில் சேர்ற மாதிரி அதை மிதிக்கணும். காலாலே மிதிக்கணும். மிதித்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே போட்டுறணும் மண்ணை. அடுத்த நாள் தான் அந்த சிலை செய்ய முடியும். செஞ்சால் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் செஞ்ச சிலைகள் எங்கெங்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க? நான் செஞ்ச சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் எல்லா ஊருக்குமே போயிருக்கு. மும்பைக்கு போயிருக்கு ஒரு சிலை. அடுத்து வந்து பூனேக்கு 2 சிலை போயிருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா இடத்துக்குமே போயிடுச்சு நான் செஞ்ச சிலை. இந்த விநாயகர் சிலை செய்கிறீங்க, இதனோட மதிப்பு வந்து எவ்வளவு? இது வந்து கரைக்கிறது, தண்ணியில் போட்டு கரைக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம வேலையை குறைச்சி பண்ணுறதில்ல. வேலைப்பாடுகள் இன்னும் அதிகமாக தான் பண்ணுவோம். ஒரு சில பேர் வருவாங்க, ரொம்ப
காசு அந்தளவுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் விநாயகர் சிலை செய்வோம். ஆனால் வேலைப்பாடுகளில் எதையும் நாங்கள் குறைக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு பின்னாடி நிறைய விநாயகர் சிலைகள்லாம் இருக்குது. இப்போ அந்த சிலைகளை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்பீங்க? 5 அடி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6 அடியெல்லாம் 17,000. இந்த மாதிரி 9 அடி வந்து 25,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரையும் நீங்கள் செஞ்ச சிலைகள்லே அதிக ரூபாய்க்கு விற்ற சிலை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? காளி சிலை தான், பத்ரகாளி. அதுதான் அதிக ரேட்டுக்கு போகும். ஒரு 35,000 40,000 வரைக்கும் போயிருக்கு. பல்வேறு சிலைகள் செஞ்சுருக்கீங்க. ஆ. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னாங்க? ஆரம்பத்தில் பிடிக்காது நிறையா பேருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருமே பாராட்டுவாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே இப்போ பாராட்டுறாங்க எல்லாருமே. எங்கள் ஊர்லேயும் எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. பூமதி இந்த அளவுக்கு சிலையெல்லாம் செஞ்சு பேர் வாங்கிருச்சு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. இப்போ அப்பா சிலை செய்யும்போது கூட நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்பா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சிலை செய்யும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? ஆரம்பத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து ஃபஸ்ட்டு மண் எப்படி அந்த மண் எடுத்து பிணையிறது அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி உருட்டுறது, மண் எடுத்து உருட்டுறது, அப்புறம் வந்து கீழே வச்சு அதை நெரிக்கிறது, இப்படி நெரிச்சு வளர்த்து வர்றது. அதுதான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன் அப்பாக்கிட்ட இருந்து. இப்போ ஒரு சிலை செய்யும்போது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இப்போ கீழே பாட்டம்லேருந்து டாப் வரை வர்றீங்க. இப்படி ஒவ்வொரு பாகமாக செய்யும்போது உங்களுக்கு எந்த இடத்துல அதிகமான ஒரு ரிஸ்க் இருக்குது? அதாவது முக்கியமான சவால்கள்லாம் இருக்கிற இடம்? அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற இடம்னா அந்த முகம்தான். அந்த ஃபேஸில் தான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும். அந்த கரெக்டான இப்போ சிரித்த முகமாக இருக்கும் ஸ்மைலி ஃபேஸ் வந்து கொண்டு வரணும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே கோவமான முகம் கொண்டு வரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி அந்த சிலையே செஞ்சிடலாம். ஆனால் அந்த முகத்தில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி கண்ணில் அதை விட டைம் எடுக்கும். இப்போ பொதுவாக சிலைகள் செய்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த சிலையை செய்ய ஆரம்பிக்க முன்னாடி ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு ஒரு ஒரு பயபக்தியோட அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த சிலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? நம்ம வந்து அப்படி பெரிய அளவுல எல்லாம் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறது கிடையாது. மனசு சுத்தமாக இருந்தால் போதும். மனசில் சாமியை நினச்சிட்டு இந்த சிலை வந்து நல்லபடியாக வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நினச்சிக்கிறது தான். மற்றபடி பெரிய அளவில் பூஜைகள்லாம் எதுவும் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது இல்லை. நீங்கள் எந்த வயசுலேருந்து சிலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க? இதுவரை எத்தனை சிலை செஞ்சுருப்பீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது +2 முடிச்சதுலேருந்து தான் இந்த வேலையில் கண்டினியூவாக இருக்கேன். இதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 சிலைகள் வரைக்கும் செஞ்சுருக்கேன். எல்லாமே கருவறைக்குள்ள கோயிலுக்குள்ளே இருக்குது எல்லாமே சிலைகள்லாம். அதை வந்து இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் செஞ்ச சிலையிலேயே இந்த சிலை ரொம்ப சூப்பராக அருமையாக செஞ்சுருக்கீங்கன்னு உங்களை பாராட்டின சிலை எது? மதுரை மீனாட்சி சிலை வந்து ரொம்ப பிடிச்ச சிலை எனக்கு வந்து. அது நிறையா பேர் அதை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தாயும் குழந்தையும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை செஞ்சுருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிலை வந்து. எல்லாருமே அதை ரொம்ப பாராட்டினாங்க அந்த சிலையை. இப்போ நீங்கள் படிப்பை நிறுத்திட்டு முழுமையாக இந்த தொழிலில் ஈடுபடும்போது உங்கள் உறவினர்கள்லாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுனாங்க ஆமாம். அப்படின்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க? அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நம்ம வந்து இந்த வேலையில் வந்து நம்மளோட தனித்திறமையை நம்ம காட்டணும். நம்ம இன்னும் இதில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. யார் சொல்கிறதையும் நான் இது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பாக இருக்கிறது எங்கள் அம்மா தான். அம்மா இல்லைன்னா வந்து அவ்வளோதான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு தான் நான் அந்த வேலை பார்ப்பேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கீங்க. ஆமாம். கடும் உழைப்பு தோற்று போவதில்லை என்பதற்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து உதாரணம் கொடுக்க முடியுமா? அதாவது நம்ம குடும்பத்தோட அந்த சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் வந்து வளரணும், இன்னும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் இந்த அளவுக்கு நான் இந்த கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்க்குறதுக்கான காரணமே இதுதான். இப்போ சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் ரொம்பவும் பாப்புலராக இருக்கீங்க. ஆ. உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? என்னோட ரசிகர்களுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க முடியாது. நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. முகம் தெரியாது,
ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த அளவுக்கு என்னை பாராட்டி புகழ்ந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ரசிகர்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க? அதாவது ஒரு வீடியோ போட்ட உடனே அந்த அளவுக்கு அதை ரசித்து அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு தத்ரூபமா இருக்கு, வாழ்த்துக்கள் பூமதி, மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க செஞ்ச காமாட்சி அம்மன் சிலை ரீல் இன்ஸ்டாவுல வந்து 25 மில்லியனுக்கு மேல போயிருக்கு. அதாவது 2.5 கோடி வியூஸ் போயிருக்கு. ஆமாம். இந்த அளவுக்கு போகும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அது சத்தியமா நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை மில்லியன் கணக்குல எல்லாம் வியூஸ் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா போட்டேன். ஓரளவுக்கு போகும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ மில்லியன் கணக்கில் போயிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பொதுவா பார்த்தீங்கன்னா, சிலை செய்யும் தொழில்ல வந்து பெண்களுக்கு வந்து ஏற்றத்தில்ல அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆமாம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த களிமண் சிலைகள் செய்கிறதுல வந்து ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. பெண்கள் இது வரைக்கும் யாரும் இந்த வேலை பார்த்தது கிடையாது. இருக்காங்க, ஒரு வேளை தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம். இந்த அடுப்பு பானை இது மாதிரி செய்வாங்க பாருங்க, அதில் தான் பெண்கள் இருக்காங்க. சாமி சிலைகள் பொறுத்த வரைக்கும் எந்த பெண்களுமே வேலை பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாக இருக்கு. இப்ப இந்த சிலைகள் வெடிக்கும் தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, வருடம் முழுவதும் வேலை இருக்குமா? இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி, ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் வேலைகள் அதிகமா இருக்குமா? இது வந்து ரெகுலராக வருஷம் ஃபுல்லாகவே இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ரெஸ்ட்டே இருக்காது இதில் வந்து. வருடம் பூரா அப்படின்னா என்ன மாதிரி சிலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? வருடம் அந்த விநாயகர் சதுர்த்தி டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த விநாயகர் சிலை செய்வோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சாமி சிலைகள், கருவறைகளை வச்சு சாமி கும்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி சிலைகள்லாம் செய்வோம். காளியம்மன், மாரியம்மன் இந்த மாதிரி சிலைகள். நீங்க இதுவரையும் செஞ்ச சிலைகள்லயே எனக்கு மிகவும் சவாலானது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சிலை செய்றதுக்கு அப்படின்னா எந்த சிலைய சொல்லுவீங்க? பத்திரகாளி தான். அது அந்த 10 கை வரும். அந்த 10 கையும் கை வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் அந்த முகத்துல வந்து அந்த கோவத்தை கொண்டு வரணும். அந்த கொடூரம் கொண்டு வரணும். அது ரொம்ப சிரமமா இருக்கும் அது பண்றது வந்து. அதான் நான் பார்த்த வேலையிலே அது கொஞ்சம் சிரமமான வேலை. ஒரு சிலை செய்ய ஆரம்பிச்சு, அத டெலிவரி குடுக்குற வரையும் எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஒரு 1 மாசம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு சிலைய செஞ்சு அத காய வச்சு, அதுக்கப்புறம் அத சூள வச்சு பெயிண்டிங் பண்றதுக்கு 1 மாசம் ஆகும் டைம். இப்ப இந்த சிலைகளுக்கு பெயிண்டிங் பண்றதெல்லாம், ம். இதுக்கு நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்குவீங்க? இது சிலைகளுக்கு பெயிண்டிங் பண்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். அந்த ஒரு பிரஷ்ல 2 கலர் எடுத்து அந்த வாஷ் பண்றது, அது பேரு. இங்கிலீஷ்ல வந்து வாஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அத மட்டும் தான் அவங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். மத்தபடி அந்த கலரு, ஸ்கின் கலர் கலக்கிறதெல்லாம் வந்து நானாவே கத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோவ பார்த்து இதில இப்படிதான் இருக்கும் கலரு அப்படின்னு சொல்லிட்டு நானாவே கத்துக்கிட்டது தான். நீங்க இதுவரை ஒரு 100 சிலைகளுக்கு மேல செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ம். அந்த சிலைகள்லயே இந்த சிலை வந்து எங்க அப்பா பார்த்துட்டு மிகவும் பிரமிப்பா சொன்னாரு, பாராட்டுனாரு அப்படின்னா என்ன சிலைய சொல்லுவீங்க? இப்ப ஒரு சிலை போட்டிருக்கோம் வீடியோல வந்து காத்தாயி அம்மன் சொல்லிட்டு. அது ரொம்ப எங்க அப்பாவுக்கு வந்து இந்த சிலை ரொம்ப பிடிக்கும். இதுதான் பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. இன்னும் நெறைய சிலைகள் இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள இருக்கு காளியம்மன் சிலை. அது வந்து ரொம்ப பிடிச்ச சிலை. அதுக்கு பெயிண்டிங் பண்ணி அத பார்த்ததுக்கப்புறம் அது ஒரிஜினலா சிரிச்சிட்டு இருக்கிற மாரியே இருக்கும் பார்த்தோம்னா. அது ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு அந்த சிலை. அதுக்கப்புறம் எங்க ஊர்லயே ஒரு விநாயகர் சிலை நான் செஞ்சிருக்கேன். அது எல்லாத்தையும் விட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, எங்க ஊருக்குன்னு நான் பண்ணது, என் கையால நான் பண்ணது. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரொம்ப பெருமையாவும் இருக்கும். நம்ம ஊருக்குன்னு நம்ம ஒரு சிலை, அதாவது ஆண்கள் மட்டும் தான் அந்த சிலை செய்வாங்க. முதல் தடவையா ஒரு பெண் செஞ்ச சிலை வந்து விநாயகர் சிலை வந்து ஒரு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய சிலைகள் செஞ்சுட்டு வர்றீங்க. ம். உங்களுக்கு இந்த சிலை செய்யறப்ப, நான் வந்து உண்மையிலே பயங்கர தடுமாற்றத்தோடையும், என்னால என்ன சொல்றது, அன்னைக்கு ஃபுல்லா செய்யவே முடியல. நான் அதுக்காக நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். ம். அப்படின்னு சொல்ற மாரி அது ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குங்களா? ஆமா. அந்த கேப்டன் சிலை செய்யும்போது ரொம்பவே எனக்கு பயமா இருந்துச்சு. அதை எப்படி நம்ம அந்த ஃபோட்டோல இருக்கிற மாரியே செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொஞ்சம் தடுமாற்றமாவே இருந்துச்சு. அந்த அந்த மூக்கு எல்லாமே பண்ணும்போது வேற மாரியே தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நம்ம அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது ஓரளவுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? நெறைய ட்ரீம் இருக்கு.
பட் இப்போக்கும் இருக்கிற ட்ரீம் வந்து நம்ம ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, கடனை சரி பண்ணணும், இந்த வீடு வந்து வேலை முடிக்கணும், அதையும் தாண்டி இன்னும் நிறையா இருக்குது ட்ரீம். இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை வந்து வெளிக்காட்டுறதுல தான் இருக்குது. நிறையா பேர் திறமையை வச்சுக்கிட்டு வெளியில் வராமலே இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு இதிலே இருக்கிறாங்க. பட் அந்த திறமையை வந்து வெளிக்காட்டணும், அதுலேருந்து சாதிக்கிறதுக்கு நம்ம எப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்றதுல தான் இருக்குது. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, அண்ணன் ஒரு ஆள், அக்கா 2 பேர். அக்கா 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அதாவது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். இப்போ தான் ஓரளவுக்கு இந்த வேலை பார்த்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கோம். இன்னும் வளரணும், இன்னும் முன்னேறணும். அம்மா என்ன பண்ணுறாங்கப்பா? அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போவாங்க, வயல்காட்டு வேலைக்கு போவாங்க. அது இல்லைன்னா அப்புறம் வீட்டு வேலை தான் பார்ப்பாங்க. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணணுன்ற ஆர்வம் எப்போ வந்துச்சு? அது எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டுன்னு நான் வந்து சோசியல் மீடியான்னு போட்டது வந்து ஃபேஸ்புக் தான் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணது. அதில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டேன். ஆனால் ஃபோட்டோஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நானே நினச்சேன் தான், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரிலாம் நினைக்கக்கூடாது, நம்ம திறமையும் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணேன். லாஸ்ட்டாக தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு நாள் போட்டப்பவே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டாங்க. அந்தளவுக்கு இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க.